பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது திருநூறு அணிந்து கொண்டு போகணும், ருத்ராட்ச கொட்டை போட்டுட்டு போகணும். தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னாரு, இந்த அண்ணாமலையினுடைய வாதம் பாருங்க, சிறுபிள்ளைத்தனமா பேசுறாரு. அதனால தான் கர்ம வீரர் காமராஜர் ஐயா யூனிஃபார்ம் கொண்டு வந்தாங்க. ஐயா குடும்பத்தில் என்னுடைய மனைவியினுடைய தாத்தா கிருஷ்ணசாமி ஐயா அரசு பள்ளியில் 1960-70 காலகட்டத்தில் டீச்சராக இருந்தவர். முதலாக யூனிஃபார்ம் சிஸ்டத்தை கொங்கு பகுதியில் கொண்டு வந்தவர் அவர், தமிழகம் முழுவதும் வருவதற்கு முன்பு. எதற்குனா, ஒரு பள்ளிக்கூடத்தில் மில்லு ஓனர் வந்து மேலையும் மில்லில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள் கீழே உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க சாக்குப்பையில் உட்கார்ந்துருக்கிறாங்க, இவங்க மரபெஞ்சில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க காதில் வைரக்கடுக்கன் போட்டிருக்கிறாங்க. இந்த குழந்தைகள் எதுவுமே இல்லாமல் கீழே இருக்கிறாங்க என்பதை உடைப்பதற்காகத்தான் சீருடை கொண்டு வரப்பட்டது. சீருடை என்பது மத அடையாளங்களை மறைப்பதற்காக கொண்டு வரப்படவில்லை. சீருடை என்பது நம்முடைய சமுதாயத்தில் ஜாதி, ஏற்றத்தாழ்வு, பணக்காரன், ஏழை என்பதை உடைப்பதற்காகத்தான் பள்ளிக்கு சீருடை கொண்டு வந்தோம். ஒரு பள்ளிக்கூடத்திற்கே நான்